ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வேணான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு சிங்கில் இருக்க உப்பு கரையை எப்படி நீக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லிக்கு ஊற்றுற இட்லி மாவு அதை நம்ம புளிச்சிருச்சுன்னா நம்ம வேணான்னு கொஞ்சம் தூக்கி போடுவோம். ஸோ அந்த புளிச்ச இட்லி மாவு அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கோம்ல, அந்த அதை கழுவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த புளிச்ச இட்லி மாவு, அப்புறம் நம்ம சாம்பார் ரசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுற புளி, அந்த புளியோட தோல் அந்த சாம்பார் ரசத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த புளியோட தோலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு சிங்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கையிலையோ இல்லை எதாவது ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணியோ கூட நம்ம ஃபுல்லாக சிங்க் ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேப்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்படியே விட்டோன்னா அந்த உப்பு கரையை இதில் இதாகி ஊற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா, நல்லா நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், அது நல்லா அந்த மாவு அப்ளை பண்ண இடம் ஃபுல்லாகவே நல்லா இது பண்ணுங்கள், நல்லா தேய்ங்க. ஸோ ரொம்ப நல்லா தேய்க்கணும், ஓரளவு தேய்ச்சாலே போதும். ஓரளவு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு முக்கால்வாசி அந்த சிங்கில் இருக்க கரை அந்த சிங்கில் இருக்க கரை ஓரளவு போயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த விம் லிக்யூட் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், சிங்கை நல்லா வாஷ் பண்ணி விட்ருங்க. சிங்கில் எல்லா இடமுமே நல்லா க்ளீன் ஆகிற மாதிரி வாஷ் பண்ணி விட்ருங்க. ஸோ நல்லா தேய்ச்சிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நமக்கு என்ன வினிகர் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எலுமிச்சம்பழத்தூள் தூக்கி போடுறோம்ல, ஸோ அந்த எலுமிச்சம்பழத்தூளில் உப்பு சேர்த்து அதை நல்லா வாஷ் பேஷன் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்க உப்பு கரையும் போயிடும். அப்புறம் கோலமாவு, ஸோ இந்த கோலமாவு இருந்துச்சுன்னா கோலமாவு வச்சு தேய்ச்சாலும் அந்த இதில் இருக்க உப்பு கரையெல்லாம் போயிடும். நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிங்கில் இருக்க உப்பு இது பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கில் இருக்கிறது உப்பு கரை முக்கால்வாசி எல்லாமே போயிருக்கும். இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் சிங்க் உப்பு கரை ரொம்ப படியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.